காஸ்ட் சிஸ்டம், ஜாதி, நிறையா ஜாதி இருக்குது. எல்லாமே வந்து ஜாப்பை பேஸ் பண்ணி தான். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ ட்ரைனிங் சென்டர்ஸ் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சோல்ஜர் ஆகிறோம்னா நம்மளை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. போலீஸாக ஆகிறோன்னா போலீஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஆர்கிடெக்டாக இன்ஜினியராக ஆகணுன்னா அதுக்குன்னே யூனிவர்சிட்டி படிப்புங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த காலத்தில் இது இல்லை. ஸோ ஒரு முடி வெட்டுறவங்க, இப்போ நானே முடி வெட்ட போகிறேன்னா நான் போய் அதை பற்றி படிச்சுக்கலாம் ட்ரைனிங் சென்டர்லேருந்து. அந்த காலத்தில் அது இல்லைனால அது தலைமுறையாக அவங்க தாத்தா முடி வெட்டியிருப்பார், அவங்க அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்துப்பாரு, அவர் ஒன்றும் அதை வந்து இன்னும் அதை நல்லதாக்கி அவர் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி முடி வெட்டுறதுலாம் வரும். அப்படியே வாரியர்ஸ் வச்சுக்கங்களேன். அவங்க அப்பா வந்து வாரியராக இருந்திருப்பாரு, தாத்தா வாரியராக இருந்திருப்பாரு, அவங்க அப்பாவுக்கு அந்த சண்டைக்காலியை சொல்லிக் கொடுப்பாரு, மகனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இது வந்து அவங்க பரம்பரையாக அவங்களே ட்ரைனிங் பண்ணிக்கிறது. இப்போ யாருமே அந்த ஜாதி வேலையை பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுதான் அவங்க ஜாதி. நீங்கள் டாக்டர்னால் நீங்கள் மருத்துவர், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதான் அவங்களோட ஜாதி. இப்போ இந்த வேலையே இல்லாத இருக்காங்களே அவங்க யார் வந்து வேலையே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க? உங்களுக்கு தெரியுமா யாருன்ட்டு? சித்தர்கள் தான் அந்த மாதிரி செய்வாங்க. குடும்பத்தை விட்டு போய் ஒதுங்கி இருந்து தியானம்ன்ட்டு அவங்க வாழ்க்கையை வந்து அதுக்காகவே அர்ப்பணித்து தெய்வ நிலையை அடையிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலையே இல்லாதவங்களுக்கும் ஒரு ஜாதி இருக்குது. நீங்கள் எல்லாமே சித்தர்கள்.